அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து அரசியல் பிரபலங்கள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. இணையதளம் முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசாதா அப்படின்னு ஏங்கி கிடந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை பற்றி மட்டும்தான் கடந்த 3 மாத காலங்களாக இணையதளம் முழுமைக்கு பேசிக்கிட்டு இருக்குது. இனியும் பேசிக்கொண்டே இருக்கும். வர்ற 26 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி அதுக்கப்புறமும் பேசும். ஏன் அது நமக்கு தேவைப்படுது? தொடர்ந்து பேசட்டும். நமக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆல்சோ பப்ளிசிட்டி. எதிர்மறையான விமர்சனங்களும் நமக்கு தேவைதான். எதிர்மறையான பரப்புரைகளும் நமக்கு ஒரு பரப்புரை தான் கண்டிப்பாக நமக்கு தேவை. அண்ணன் சீமானெல்லாம் ஒரு கட்சியா, அவரெல்லாம் ஒரு ஆளா, அவரெல்லாம் ஒரு கட்சியா, இதுக்கு வேட்பாளர் போட முடியுமா அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் போய் ஒன்றிய செயலாளருடைய அசிஸ்டன்ட் விலகிட்டாப்ல, இந்த தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு ஒருத்தர் விலகிட்டாரு அப்படின்றது போல எல்லா ஊடகங்களும் போட்டுகிட்டே இருக்குது. இப்படி போட்டுக்கிட்டே இருக்க காலகட்டத்தில் அண்மையில் எல்லோரும் பெரிதாக கட்சியில் பிரபலமாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க கட்சியிலேருந்து என்னுடைய பாதை இதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சியில் தொடரலை, என்னுடைய பயணம் ஆனால் தமிழ் தேசியத்தை நோக்கி தொடருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தொடருதுன்னு சொன்ன அவங்களுடைய பயணம் ஒருவேளை வெற்றிக்குமரன் அணி வழியாக மறுபடியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைஞ்சு திருப்பியும் திமுகவோட இணையுமா, அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் போய் திருப்பியும் திமுகவோட இணையுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். எது எப்படியோ திமுகவுக்கு வெளிச்சம். சரி, இப்போ இந்த விலகின பிரபலங்கள் குறித்து எல்லாம் நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருந்தோம். இருந்தாலும் மறுபடியும் நினைவூட்டலுக்காக பேசுகிறேன். இணையதள ஊடகம் சிறந்த பேச்சாளர்களை ஆதரிக்குது. இணையதளத்தில் இருக்கக்கூடிய மக்கள், பார்க்கக்கூடிய மக்கள், கட்சியில் பேசக்கூடியவங்களுக்கு இந்த ஊடக வெளிச்சம் ஒன்று கிடைக்கும் பொழுது அதை ஆதரிக்கிறாங்க. நல்லா பேசுகிறாங்களே, நம்ம கருத்துக்கு அப்படி எடுத்து பேசுகிறாங்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பேச்சு ரசனை பிடிக்குது. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு நம்பி என்னையே ஒரு 1000 பேர் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரிக்கு ஒவ்வொரு சிறந்த பேச்சாளர்களுக்கும் ஒரு தனித்திறனான ஆடியன்ஸ் வந்துடுறாங்க. சாட்டை துரைமுருகன் இருக்கட்டும், அவருக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருப்பாங்க. வெற்றிக்குமரனுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருப்பாங்க. காளியம்மாளுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. நத்தம் சிவசங்கனுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் அவங்களுடைய மன அந்த வேவ்லென்த்துக்கு தக்கிற ஒவ்வொரு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிடுறாங்க. அப்படி கனெக்ட் ஆகிருக்கும்போது அவங்களுடைய பேச்சு அவங்கள ஈர்க்குது. அவர்கள் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்க வைக்குது. இது பேச்சாளர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பப்ளிசிட்டியை தலைக்கணம் அப்படின்ற இடத்துக்கு வரும்பொழுது தான் சிக்கல் ஆரம்பிக்கிறது. அது பொது வாழ்விலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் சரி சிக்கல் வந்துடுது. அரசியல் வாழ்விலும் சரி வந்துடுது. அப்படி தலைக்கணத்தோட சில முடிவுகள் எடுத்துருக்கிறாங்களா, தலைக்கணத்தோட செயல்பட்டதால தான் அப்படி ஆயிருக்குதா அப்படின்னு குறிப்பிட்ட பிரபலத்தை பற்றி என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட பிரபலத்தை பேசுகிறதுக்காக அந்த வீடியோ போடலை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தலைக்கணம் அப்படின்ற இடத்த கொஞ்சம் ஓரமாக தூக்கி வச்சுக்கிட்டோம்னா இனிமேல் இது போன்ற பிரபலங்களாக இருக்கிறவங்க வெளியே போகும் பொழுது உங்களுக்கு மனசு வலிக்காது. நீங்கள் என்ன சொல்ல நினச்சிங்களோ, அண்ணன் சீமானவர்கள் என்ன சொல்ல நினச்சாங்களோ அந்த மெசேஜை கன்வே பண்ணுற ஒரு பேச்சாளர் அவ்வளோதான் அப்படின்ற முடிவோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, இவர்கள் தமிழ் தேசியத்தின் 4ஆம் தூண், இவர் தான் பில்லர், இவங்க இல்லைன்னா அப்படிங்கிற மனசில் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அது கொஞ்சம் ஓரங்கட்டுங்க. ஏன்னா ஒரு கட்சிட்டு இருக்கிற பொழுது எல்லா இடங்களிலும் அண்ணன் சீமானவர்கள் பேச முடியாது. எல்லா இடங்கள்லையும் முக்கிய பேச்சாளர்கள் பேச முடியாது. அப்போ அந்தந்த பகுதிகளில் ஒரு பேச்சாளர் இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய தன்னுடைய திறமை மூலமாக கட்சியுடைய கொள்கைகளை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வளர்க்கறதுக்கு உதவி பண்ணுற அவங்கள நாம் தமிழ் தேசிய களத்தில் இருக்கக்கூடிய ஒரு களத்தின் படை வீரரைத்தான் பார்க்கணும். அவரை நீங்கள் தலைமை இடத்துக்கு கற்பனை பண்ணி பார்க்காதீங்க. அங்கே தான் சிக்கல். எனக்கு தலைமை இடத்துக்குன்னு சொல்லி அப்போ கட்சியின் தலைமை அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அண்ணன் சீமானவர்கள் என்ன டைரக்ஷனில் போக சொல்கிறாரோ அந்த டைரக்ஷனில் மட்டும்தான் போகணும். அதுதான் கரெக்டு. அதுதான் கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பப்ளிசிட்டி, தன்னை பேசுகிறதெல்லாம் சரி அப்படின்னு நினச்சி ஆடியன்ஸ் கைத்தட்ட ஆரம்பிச்சோன்னே ஒரு தலைக்கணம் ஏற ஆரம்பிச்சிடுது. அந்த ஏற ஆரம்பித்த தலைக்கணம் ஒரு கட்டத்துக்கு மேலே கட்சிக்கு அறிவுரை சொல்கிறேங்கிறத தாண்டி மெல்ல 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 நகர்ந்து கட்சியின் கூட்டணிகளை முடிவு பண்ணுற தூரத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தொகுதியில் எனக்கு சீட்டு கொடுங்க, இந்த தொகுதியில் கொடுத்தா தான் இருப்பேங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அடுத்து இந்த தொகுதிகளில் இவரை வேட்பாளரை போடுங்கிற பரிந்துரைக்கு வர்றாங்க. அப்புறம் ஆர்டர் பண்ணுற இடத்துக்கு வர்றாங்க. இப்படி கட்சியினுடைய முக்கிய முடிவுகள் எடுக்கிற இடத்துல நகரும் பொழுது பேச்சாளர்களுடைய அங்கீகாரம்ன்றது ஒரு கட்டத்தில் கட்சியை கைப்பற்ற நோக்கம்ங்கிற இடத்துக்கு வந்துடுது. நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது புரியாத மாதிரி நடிச்சிங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு கட்டத்துக்கு மேலே கட்சிக்கு நாம் தான் கட்சி இனிமே அப்படிங்கிற இடத்திற்கு பேச்சாளர்களை நகர ஆரம்பிச்சிடுறாங்க. சிந்தனை அளவில் நான் எடுத்து வைக்கிற விஷயம்தான் கட்சியினுடைய கோட்பாடாக இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவர்கள் ஏற்கனவே ராஜீவ்காந்தி போன்றவங்க உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கும். இப்போ ராஜீவ்காந்தி எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுகிறாப்புல அப்படிங்க தெரிஞ்சுக்கிடுங்க. காலகட்டங்கள் நகர நகர அவர்களுடைய உண்மை முகம் புரிய வருது அண்ணன் சீமானவர்களுக்கு. சரி, டிசிஷன் மேக்கிங் நீங்கள் எடுக்காதீங்க, நீங்கள் பேசுங்க.
நீங்கள் வந்து கட்சியின் முடிவுகள் எடுக்காதீங்க. கட்சி என்ன சொல்ல விரும்புதோ அதை பேச்சாளராக நீங்கள் பேசுங்க, மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. அந்த கொள்கை பிடிச்சிருந்தா உங்களுக்கு வேட்பாளரை போட்டியிட வாய்ப்பும் கொடுக்கப்படுது. அந்த இடத்துல வென்று மக்களிடம் பணி செய்யுங்க. ஆனால் எந்த தொகுதியில் என்ன நடக்கணும், இந்த தொகுதியில் என்ன நடக்கணும், அந்த தொகுதியில் என்ன நடக்கணுங்கிற முடிவை நீங்கள் எடுக்காதீங்க. அதை எடுக்கிற தூரத்திற்கு எனக்கு நீங்கள் டைரக்ஷன் கொடுக்காதீங்க. இதுதான் கட்சி விரும்புகிறது, அண்ணன் சீமான் அவர்கள் விரும்புகிறது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணன் அவர்கள் எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க, ஓப்பனாக பேசுகிறாங்க. அவர் ஒரு வெள்ளந்தியாக இருக்கிற மனுஷன் அப்படின்றதுனால எல்லாருக்கிட்டையும் ஃபோனை போட்டு பேசுகிறாப்புல. உங்கள் தம்பி என்கிட்ட கூட ஃபோனில் பேசியிருக்கான்னு வச்சுக்கிட்டுங்களேன். அப்போது அண்ணன் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கிறதுனால எல்லார்ட்டையும் பேசுகிறதுனால இந்த ஃப்ரீ அப்ரோச் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க. இப்போ நம்மகிட்ட பேசணும், நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அண்ணன் பேசும்போது அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன், நம்மளும் எப்படி இருக்குன்னு பேசுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாக கான்டாக்ட் பண்ணுறதே இல்லை. ஆனால் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சிலவங்க நம்மகிட்ட மட்டும் தான் அண்ணன் பேசுகிறாப்புல, நம்ம அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும், சந்தோஷம்தான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணனுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ எல்லாரும் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தால், எளிதில் ஒரு தலைவர் அணுகக்கூடியவராக இருக்கிறாருங்கிறதுக்காகவே அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தால் கட்சி எப்போ நடத்துறது, எப்படி நடத்துறது? ஒருத்தர் பிஜேபி கூட்டணிக்கு போய் நடத்துறாரு, ஒருத்தர் திமுக கூட்டணி போய் நடத்துறாரு, ஒருத்தர் விஜயோட கூட்டணி வச்சுக்கிட்டு நடத்துறாப்புல, ஒருத்தர் இந்த முறை எப்படியாவது அந்த வெற்றிக்குமரன் அணியை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் விஜய் அணியை சேர்த்துக்கிட்டு அப்புறமா எடப்பாடி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி நகரத்துக்கு எப்போ என்ன புரியல. இது ஒரு பக்கம் கூட்டணியை டிசைட் பண்ணுற இடத்துக்கு ஒரு குரூப் நகருது. இனி ஒரு குரூப் என்ன பண்ணுதுனாக்கா, என்ன பண்ணுறதே தெரியாமல் பெரியாரிசத்தை பாதுகாக்கிற அந்த பெரியார் சிந்தனையை திமுக என்ன சொல்லுது அதை அப்படியே பாதுகாக்கன்னு நினைக்குது. ஆனால் கட்சி அண்ணன் தலைமை எப்படி முடிவு எடுக்கிறாங்க, அது பெரியாரிசம் தேவையில்லை, இங்கே பெரியார் கொள்கை நாம் தமிழ் தேவையில்லைன்னு சொல்லும்போது உடனே எதிர்த்துடுறாங்க. அப்போ என்ன டைரக்ஷனுக்குள்ளே போகணும், எந்த மாதிரியான நகர்வுகள் நகரணுங்கிறது தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு பேசுனா கரெக்டு. அதுதானே பேச்சாளரோட வேலை. ஆனால் பேச்சாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே தலைமையை வழிநடத்துகிற முடத்துக்கு வந்துடுறாங்க. தலைமைக்கு அறிவுரை சொல்கிறது, தலைமையை வழிநடத்துறது, தலைமை இப்படித்தான் போகணும்னு வழிநடத்துறது. இப்போ தலைமைன்றது என்ன, அவர் தான் வழிநடத்தணும். அவரை வழிநடத்துகிற முயற்சிக்கு இவங்க நகர்றாங்க. நகரும் பொழுது சில வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் வரும்போது மனசு தாங்க மாட்டேங்குது. அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியே போட்டுக்கிறாங்க. வெளியே போட்டுட்டு சுயமாக அப்படியே என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அனுதாபம் தேடிக்கிறாங்க. அனுதாபம் தேடிக்கிட்டு அப்புறமா 6 மாதம் கழிச்சு வேறு கட்சிக்கு போயிடுறாங்க. அப்புறம் அங்கிருந்து இங்கே வண்டையாக திட்டுறாங்க. இதே வேலையாக போச்சு பிரபலங்களுக்கெல்லாம். அப்போ பிரபலங்கள் அப்படின்னு இருக்கிற பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு பிரச்சனை தான். இன்னும் சில பிரபலங்கள் இருக்காங்க, வருங்காலத்தில் அவங்களத்துல பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நாம் தமிழர் கட்சிக்கினுடைய கொள்கைகளை பேசுகிறவங்க, எழுதுகிறவங்க, இவங்க எல்லாருமே கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்து பேசுகிறவங்க. அவங்கதான், அவங்க கட்சியின் பில்லர் கிடையாது, அவங்க கட்சியே கிடையாது. சொல்ல போனாது கட்சிங்கிறது யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அப்போ ஒருத்தர் மட்டும் தான் கட்சியாங்க அப்படின்னா, ஆம் தம்பி இது தப்பான முடிவு, அதுதான் சரியான முடிவு, அவர் ஒருத்தர் தான் கட்சி. ஆமாம், அவர் ஒருத்தர் தான் கட்சி. அவர் அறிமுகப்படுத்தலைன்னா நீங்கள் வேட்பாளர் கிடையாது, அவர் அறிமுகப்படுத்தலை நீங்கள் மாவட்ட செயலர் கிடையாது, அவர் அறிமுகப்படுத்தலை நீங்கள் கொள்கை பரப்பு செயலர் கிடையாது, அவர் அறிமுகப்படுத்தலை நீங்கள் மண்டல ஒருங்கிணைப்பாளர் கிடையாது, அவர் சொல்லலைன்னா உங்களுக்கு பொறுப்பே கிடையாது. நீங்கள் யாருன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு ஒன்றிய கவுன்சிலரில் போட்டிட்டதுனால தான் உங்களை கூப்பிட்டு சன் நியூஸ் பேட்டி எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு கொள்கை பரப்பு செயலர் சொன்னதுனால தான் உங்களை கூப்பிட்டு போயிட்டு, நீங்கள் மகளிர் பாசறை முக்கிய பொறுப்பாளர்னு அண்ணன் சீமானவர்கள் கொடுத்த அங்கீகாரம் 2 முறை 3 முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்ததுனால தான் நியூஸ் எல்லாம் உங்களை பற்றி பேசுது. இதே வாய்ப்பை மற்ற கட்சி கொடுக்குமா? அந்த கொள்கை பேசுனவங்க கொடுத்துருக்குதா? அதே போல் திராவிட இயக்க கொள்கைகளை பேசுனவங்களுக்கோ கொடுத்துருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. உள்ளாட்சி தேர்தல் வாய்ப்பு கொடுத்தா அதிகம், அது ஒரு முறை கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஒரு முறை வெற்றி பெற்றால் உண்டு, அதெல்லாம் கிடையாது. ஆனால் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கப்படுது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் மக்கள் நல்லது செய்யணுமே தவிர, உங்களுடைய தனித்திறமை ஆற்றலை வளர்த்து மக்களுக்கான சேவைகளை செஞ்சு அந்த பிரபலத்தை வைத்து வெற்றி பெறணுமே தவிர, அந்த பிரபலத்தையும் அந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தலைமைக்கு அறிவுரை சொல்லி தலைமையை டைரக்ட் பண்ண நினச்சா அது கஷ்டம். நான் ஒரு நபரை தூத்திக்கொள்ள, வெளியே போன ஒவ்வொரு நபர்களுமே நல்லா கவனிச்சு பாருங்க. ஐயா வீணரசா இருக்கட்டும், வீணரசு நம்பர் ஒன்று சொல்லுங்க, போட்டு விட்றீங்களே, பேசி பாருங்க. அண்ணன் சீமானவர்கள் தான் தவறுன்னு சொல்லுவார். வெளியே போன வெற்றிக்குமரன் அணி நம்பர் ஒன்று அவங்களுக்கு போட்டு விட்றேன், பேசி பாருங்க. அண்ணன் சீமானவர்கள் இந்த விஷயத்தில் இப்படி முடிவெடுத்துக்கணும், அதை அப்படி சொன்ன அப்படி கேட்கலாம்பாங்க. கட்சியிலேருந்து வெளியே போன முக்கிய பிரபலங்கள் யார் நம்பர் 1 நினைக்கிறீங்க? எல்லாரும் தொகுதியில் எல்லா தொகுதியிலும் இருக்குது, கேட்டு பேசி பாருங்க. யாராவது ஒருத்தர் இல்லைங்க அப்படிலாம் இல்லை, நமக்கு ஒரு பிரபலம் கிடச்சிது, இந்த பிரபலத்தை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தலை, நமக்கு யாருன்னே தெரியாது, என்னெல்லாம் கூப்பிட்டு ஒரு வேட்பாளர் அனுப்பி விட்டு வாய்ப்பு கொடுத்தாரு, நம்ம வந்து வேட்பாளர் நின்னோம், அப்போ வெற்றி பெறல, சார் ரைட்டு, இதுக்கப்புறம் கட்சி வளர்க்கறதுக்கான வேலைகள் செஞ்சு அந்த வளர்க்குற வேலைகள் இடைஞ்சல் இருந்தது அப்படின்னு நினைக்க பேசுவாங்கன்னு கேட்குறீங்களா? பேசவே மாட்டாங்க. மாற என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணனை குறை சொல்லுவாங்க, அண்ணன் கூடவே இருக்க 2-3 பேரை குறை சொல்லுவாங்க. இதை தவிர அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ இவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க.
இல்லைங்க வெளியே போகிறவங்கெல்லாம் வந்து டக்குன்னு இனத்துரோகின்னு பட்டம் கொடுத்துட்றாங்க, அது எனக்கு மனசு வலிக்குதுங்கன்னா, பட்டம் யாருங்க கொடுக்குறா? யார் கொடுக்குறா? நீங்கள் தான் அவங்கள வாழ்த்துறீங்க, நீங்கள் தான் தள்ளி கொண்டாடுறீங்க ஊடகத்தில் பிரபலமானோடனே. அப்புறம் அவர் வெளியே போகிறான்னு சொன்னால் உடனே நீங்கள் தான் இனத்துரோகின்னு பட்டம் கொடுத்துட்றீங்க. அண்ணன் சீமான் அவர்களாக கொடுத்தாரு? சீமானா ஒரு பெரிய பேச்சாளர் சொன்னார், சீமான் அவர்களாக வந்து இனத்துறையின் பட்டம் கொடுத்தாரு. அப்படி ஒன்றும் அவர் கொடுக்கவே இல்லைங்க. அவர் இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போன 2 பேரை தான் கடுமையான வார்த்தைகளை விமர்சித்தாப்புல. அதுவும் கடுமையான வார்த்தைகள்லாம் நான் அவங்கள வந்து இன்னும் சந்திக்கக்கூடாது, மறுபடியும் அவங்க பார்க்கறதுக்கே அவங்க விரும்பாத நபர் 2 பேர் தான் அவனு சொல்லி கல்யாண சுந்தரத்தையும் ராஜீவ்காந்தி சொன்னாப்புல. மற்றபடி யாரையுமே அவர் குறை சொல்லி என்றைக்குமே பேசலையே, எந்த பொது ஊடகத்துலையும் வரலையே, அவர் பேசினதா வரலையே. ஆடியோக்கள் வந்திருக்குமே 1-2 வந்திருக்குமே தவிர அதுவும் அவர் பொது மேடையில் எங்கேயும் பேசலை. அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. இனத்துரோகிகள் பட்டம் கொடுக்குறது நீங்கள் தான், அவங்கள வாழ்த்தி மேலே கொண்டு வந்து உட்கார வச்சு உச்சாணி கும்பலை வச்சு அழகு பார்க்குறது நீங்கள் தான். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கோட்டையை கட்டிடுறீங்க. நல்ல பேச்சாளர், மனசில் நிற்கிற மாதிரி நல்ல அழகாக ரசிக்கிற மாதிரி பேசுகிறாரு, இந்த பேச்சாளர் தான் கட்சி அப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்க. அங்கே தான் பிரச்சனை. பேசினவன் பூரா நாட்டை பிடி கைப்பற்றிடணும்னா வைகோலாம் ஒரு 50 முறை ஆட்சி பிடிச்சிருக்கணும். ரெண்டு தானே? வைகோ கூட யாருக்கும் நல்லா பேச போகிறா தமிழ்நாடு அரசியல் களத்தில்? ஒன்றும் பண்ணல இல்லையா? அதில் பேச்சாளர்களால் எதையும் சாதிச்சிருக்குன்னு நினைக்காதீங்க. கருத்தியல் தாக்கம் இருக்கணும், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உழைப்பு, அர்ப்பணிப்பு இருக்கணும். வெறும் பேச்சாளர், காசை வாங்கிட்டு பேசுகிற பேச்சாளரால் இங்கே எதுவும் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்லைங்க அவங்க இருந்தால், இவங்க இருந்தால் அப்படின்னா அது அவங்க தான் முடிவு. அவங்க இருந்தால், அவங்க இருந்திருந்தால் அப்படின்னா ஏன் அவங்கள தவிர வேற யாரும் பேச்சாளர் இல்லைன்ற கேள்வி அடுத்து நீங்களும் கேட்கணும். உங்களுக்காக நீங்கள் பேசுங்க. அப்புறம் அடுத்தவங்க பேச்சாளர் வந்து பேசி அந்த கருத்தை புரிய வைப்பாங்கன்னு காத்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்காக நீங்கள் பேசுங்க அப்படின்றத தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது, குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.